பேங்காக்ல இருந்த 3 நாளுமே ஒரே புத்தரை பார்த்துட்டு இருக்கோமே நினச்சினேன். கிளம்புற அன்னைக்கு ஒரு சூப்பரான கோவிலுக்கு எங்கள் அண்ணா கூட்டின்னு போயிருந்தான். அங்கே நம்மளுடைய இந்திய கடவுள் எல்லாருமே வச்சுருந்தா. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கோவில் வந்து ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப டெக்கரேட்டிவாக இருந்தது. நம்மளுடைய நிறைய இந்தியன்ஸ்லாம் உட்காந்து பஜன் பண்ணிட்டு இருந்தா. துளசி ராமாயணம்லாம் வச்சு பாராயணம் பண்ணுற மாதிரி வச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தா. பூஜா சாமான்கள் எல்லாமே அழகாக டெக்கரேட் பண்ணி அழகாக இருந்தது. இதில் வந்து விஷ்ணு, லக்ஷ்மி, அப்புறம் ராமர், சீத்தை, புத்தனுமே இங்கே இருந்தார். அப்புறம் ஆஞ்சநேயர், பிள்ளையார், எல்லா விதமான நம்ம இந்திய கடவுளுமே இங்கே பார்த்தல ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அலங்காரமும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தா. அந்த இஸ்கான் மாதிரி அங்கே ட்ரெஸ் எல்லாம் போட்டு அந்த சுவாமிக்கு ரொம்ப அழகாக பண்ணி பஜன் பண்ணின்னு இருந்தான். எங்கள் அண்ணாவும் அந்த பஜனில் கலந்துன்னு கொஞ்சம் டோல்கி வாசித்தான். அப்புறம் துளசி ராமாயண புக்ஸ் எல்லாம் வச்சு எல்லாருக்கும் மேட் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தா. எப்போ வாசிப்பான்னு தெரில. ஆனால் நம்ம வெளிநாட்டில் நம்மளுடைய இந்த இதெல்லாம் பண்ணுறாங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது தவிர சுற்றி வர எல்லாருடைய படங்களும் வச்சுருந்தா. இந்த சாவதார படமும் வச்சுருந்தா. பஜன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது கேட்குறதுக்கு. பூஜா சாமான்கள்லாம் வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தா. பால் அது என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் வந்து ஒரு தட்டில் ஒவ்வொரு தட்டிலையும் அழகாக அலங்காரம் பண்ணி பூ பழங்கள் எல்லாமே டெக்கரேட்டிவாக பண்ணியிருந்தா. அந்த வெளிநாட்டு கோவிலுங்கிறது அந்த டிசிப்ளினாகவும் அந்த நீட்டாகவும் இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த இந்த இடமும் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. லைட்டிங்ஸு, அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக காமாக இருந்தது. நம்ம வந்து எந்த ஊருக்கு போனாலும் வெளியில் எங்கே சுற்றினாலும் நம்ம இது மாதிரி கோவில் பக்திங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு அவசியப்படுறது. மனசு சாந்திக்காண்டி இதே மாதிரி இடத்துல வந்து உட்காந்தா கொஞ்சம் மனசு சாந்தி கிடைக்கும். அது வெளிநாட்டு மக்களுக்கும் ஒரு தேவைப்படுறது. அப்புறம் ஒரு பிள்ளையார் சன்னதி ஒன்று இருந்தது. அதில் 2 சக்கிகள் வந்து சாமரம் போடுற மாதிரி இருந்தது. இதுவும் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் ஒரு துர்க்கை அம்மன் இருந்தால். அந்த சன்னதியெல்லாம் பார்த்துட்டு கீழே இறங்கினோம். ஒரு 10 நிமிஷம் நமக்கு வந்து நம்ம இந்தியாவில் இருக்கோமாங்கிற மாதிரி தோணித்து இந்த கோவிலுக்கு வந்ததில். கோவில் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த கோவில் வந்து மாடி மேலே இருக்குது. இதை தரிசிச்சுட்டு கீழே வந்தோம். கீழேயுமே வந்து ஒரு சிவன் சன்னதி மாதிரி வச்சு சிவன், பார்வதி, நந்திகேஸ்வரர் அப்புறம் எல்லாமே வச்சுருந்தா. அவள் எல்லாமே இந்த வடக்கத்தி பாணியில் தான் அந்த கோவில் இருந்தது. அந்த கோவிலில் இருக்கிற சுவாமியும் அதே மாதிரி தான் இருந்தால். அப்புறம் நவகிரகமும் இங்கே வச்சுருந்தா. சிவலிங்கம் வச்சு அதுக்கு வந்து எல்லோரும் அபிஷேகம் பண்ணி தீபாரணை பண்ணுற மாதிரி வச்சுருந்தா. நாங்கள் எல்லாருமே அபிஷேகம் பண்ணி தீபாரணை பண்ணோம். நான் போய் பார்த்தது ஜஸ்ட் உங்களோட ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.